கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்த மாவனட்டியை சேர்ந்தவர் சிவராஜ், வயது 40. சென்ட்ரிங் வேலை பார்க்கிறார். இவரது மனைவி மஞ்சுளா. தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள். 13 வயதான மகன் ரோஹித் என்ற மோடி அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். புதன்கிழமை கிரிக்கெட் விளையாடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பினான். பின்னர் வீடு திரும்பவில்லை. இருட்ட ஆரம்பித்தும் மகன் வராததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். பெற்றோரும் ஊர் மக்களும் ரோஹித்தை தேடினர். இரவு 8 மணி ஆகியும் அவன் கிடைக்கவில்லை. இதனால் பயந்து போன ஊர் மக்கள் அஞ்சட்டி போலீசில் புகார் செய்தனர். ஆனால் போலீசார் போதிய வேகம் காட்டவில்லை. இதற்கிடையே பக்கத்து ஊரில் உள்ள உறவினர்களிடம் ஊர் மக்கள் போன் போட்டு விசாரித்தனர். அப்போது அஞ்சட்டியை சேர்ந்த உறவினர் ஒருவர் தான் ரோஹித்தை மாலையில் பார்த்ததாக சொன்னார். அவன் ஒரு காரில் செல்வதை பார்த்தேன். முன்பக்கத்தில் ரோஹித்தும் டிரைவரும் இருந்தனர். பின்னால் ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் இருந்தனர் என்று அவர் சொன்னார். அந்த இளைஞனுக்கும் இளம் பெண்ணுக்கும் மாவனட்டி தான். அவர்கள் யார் என்பதையும் அந்த உறவினர் சொன்னார். இதற்கிடையே தனது நண்பர்கள் 2 பேருடன் ரோஹித் கிரிக்கெட் கிரவுண்டிற்கு போகும் சிசிடிவி காட்சி கிடைத்தது. அதை வைத்து அந்த சிறுவர்களிடம் ஊர் மக்கள் சிலர் விசாரித்தனர். அப்போது உறவினர் சொன்ன அதே இளைஞன் பெயரை சிறுவர்களும் கூறினர். இதனால் அந்த இளைஞனையும் இளம் பெண்ணையும் ஊர் மக்கள் பிடித்தனர். ஊர் பொதுவுக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சாதித்தனர். இரவு 9 மணி முதல் அதிகாலை வரை அவர்கள் எதையும் சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் தாங்கள் அவனை அழைத்து சென்றது உண்மைதான், பின்னர் அஞ்சட்டியில் இறக்கிவிட்டு விட்டோம் என்று கூறினர். இதனால் அவர்கள் மீது சந்தேகம் வலுத்தது. அவர்களை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஊர் மக்கள் ஒப்படைத்தனர். அப்போதும் போலீசார் முறையான விசாரணை நடத்தவில்லை. இதனால் அஞ்சட்டி பஸ் ஸ்டாண்ட் முன்பு சிறுவனின் உறவினர்களும் மாவனட்டி ஊர் மக்களும் மறியல் செய்தனர். இன்னொரு பக்கம் இளைஞனிடம் ஊர் மக்கள் சிலரும் போலீசாரும் விசாரித்தனர். அப்போது அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான். நாங்கள் தான் சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்தோம். சடலத்தை தென்கனிக்கோட்டை செல்லும் ரோட்டில் திருமுடுக்கு கீழ்ப்பள்ளம் பகுதியில் ரோட்டோரம் வீசினோம் என்று அந்த இளைஞன் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்தான். உடனே மறியல் செய்து கொண்டிருந்த ஊர் மக்களும் போலீசாரும் சம்பவ இடத்தை நோக்கி ஓடினர். கொலையாளி சொன்ன இடத்தில் ரோட்டில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் சிறுவன் ரோஹித் சடலமாக கிடந்தான். அவனது காலை கொடூரமான முறையில் வெட்டியிருந்தனர். வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தனர். சடலத்தை பார்த்ததும் பெற்றோர், உறவினர், ஊர் மக்கள் கதறி அழுத்தனர். போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க முயன்றனர். அதற்குள் ரோஹித் சடலத்தை ஊர் மக்கள் கைப்பற்றினர். சடலத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மறியல் நடந்த அதே இடத்திற்கு வந்தனர். சடலத்தை நடுரோட்டில் வைத்து மீண்டும் மறியலை துவங்கினர். 2 மணி நேரம் மேலாக மறியல் நடந்தது. நடவடிக்கை எடுக்காத போலீசை கண்டித்தும் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் ஊர் மக்கள் கோஷம் போட்டனர். சிறுவன் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று போலீசார் கேட்டனர். ஆனால் மக்கள் நியாயம் கிடைக்கும் வரை ரோஹித் சடலத்தை தரமாட்டோம் என்றனர். கொலை செய்யப்பட்ட ரோஹித் உடலை பிரேத பரிசோதனை செய்வது கட்டாயம் என்பதால் ஊர் மக்களிடம் இருந்து சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். அப்போது போலீசாருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே பெரிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மோதல் உருவாக்கும் சூழல் ஏற்பட்டது. அதையும் மீறி சிறுவன் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் சிறுவனின் ஊரை சேர்ந்த 21 வயதான மாதேவன் என்பவன்தான் முக்கிய நபர். அவனையும் அவனது தோழி உடந்தையாக இருந்த நண்பனை போலீசார் பிடித்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையே கொலைக்கான முதல்கட்ட காரணம் வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளது. இது பற்றி போலீஸ் மற்றும் ஊர் மக்கள் கூறியது. மாவனட்டியை சேர்ந்த மாதேவனும் உள்ளூரை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் பழகி வந்தனர். சில நாட்களுக்கு முன்பு 2 பேரும் தனிமையில் இருப்பதை சிறுவன் ரோஹித் பார்த்திருக்கிறான். யாரிடமும் சொல்லிவிடுவானோ என்று மாதேவனும் இளம்பெண்ணும் பயந்தனர். அவனை எப்படியாவது சரிக்கட்ட வேண்டும் என்று நினைத்தனர். செவ்வாய்க்கிழமை மாலையில் அவனை கூப்பிட்டு மிரட்டியிருக்கின்றனர். ஆனால் தான் பார்த்தது பற்றி சிலரிடம் சிறுவன் சொன்னதாக மாதேவன் காதுக்கு செய்தி போயிருக்கிறது. இதனால் தனது தோழி மற்றும் பக்கத்து ஊரை சேர்ந்த நண்பனுடன் சேர்ந்து மாதேவன் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான். கிரிக்கெட் விளையாட சென்ற ரோஹித்தை நைசாக அழைத்து பேசினர். காரில் ரவுண்டு போகலாம் என்று அழைத்து சென்றனர். அஞ்சட்டி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அந்த காரை நிறுத்திவிட்டு வேறு ஒரு காரில் தென்கனிக்கோட்டை ரோட்டில் புறப்பட்டனர். சம்பவம் இடம் வந்ததும் சிறுவனை காரில் இருந்து இறக்கி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். கொடூரமான முறையில் அவனை தாக்கினர். பின்னர் காலில் வெட்டியும் வயிற்றில் கத்தியால் குத்தியும் ரோஹித்தை கொலை செய்தனர் என்று போலீசாரும் ஊர் மக்களும் கூறினர்.
சிறுவன் சடலத்தில் இருந்து மதுவாடை வீசியது. காரில் போகும்போதே சிறுவன் வாயில் மதுவை ஊற்றி மயக்கமடைய வைத்திருக்கலாம் என்ற சந்தேகமும் உள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவம் பற்றிய முழு பின்னணியும் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்றும் உடனடியாக தெரியவரவில்லை. கொலையாளிகள் 3 பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சிறுவன் ரோஹித் நன்றாக படிக்கக்கூடியவன், எல்லோரிடமும் கலகலவென பேசுவான். இதனால் ஊர் மக்கள் அனைவருக்கும் அவனை பிடிக்கும். எல்லோரும் மோடி என்றுதான் செல்லமாக அழைத்து வந்தனர். அவனது கொலை மொத்த ஊரையும் உலுக்கி போட்டுள்ளது. இன்னொரு பக்கம் இந்த கொடூர சம்பவம் பற்றியும் போலீசார் மீது ஊர் மக்கள் அடுக்கிய குற்றச்சாட்டும் திடுக்கிட வைத்துள்ளது. அவங்க அம்மா அழுந்துன்னு போகுது. என்னான்னு விசாரிக்கும் போது மோடி ரோஹித் என்கிற மோடி வந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு செய்தி பரவிடுச்சிங்க. பசங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஊருக்கு இளைஞர்கள் எல்லாரும், ஐயா மோடி வரல, அவர் வந்து ரோஹித் என்கிற மோடின்னு தான் கொடுங்க மேக்ஸிமம், மோடி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஊர் வாலிப பசங்கள்லாம் ரவுண்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவோம். அதுக்கு பிறகு வந்து என்னன்னா, எங்களுக்கு எப்படி தகவல் கிடைச்சிதுன்னா, எங்கள் பையனும் எங்கள் ஊர் மந்திரிகவுண்டர் சார்ந்த ஒரு பையனும் 3 பேர் போயிட்டுக்கிறாங்க எங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. போயிட்டு மறுபடியும் எங்கள் பையன் வந்துட்டுருக்கிறான். எங்கள் ஊர் மந்திரிகவுண்டர் பையனும் மோடி என்கிற ரோஹித் 2 பேர் வரலிங்க. சிசி கேமராவில் பார்த்தது. அதுக்கு பிறகு அது ஒரு தகவல் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அஞ்சட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். உறவுக்கார வீட்டுக்கு போயின்னுக்கிறாங்களா, அஞ்சட்டி இந்திரா நகர் சேர்ந்த ஒரு சின்ன தெருவு. அங்கே ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி ரோஹித் என்கிற மோடி வந்து இந்த காரில் போனாங்க, 2 பேர் பசங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு இருந்தது, இந்த காரில் தான் கூட்டின்னு போனாங்க, நான் பார்த்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிதுங்க. அந்த தகவல் கிடைச்ச பிறகு நேராக வந்து பையனை கூட்டுட்டோம். அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை 2 பசங்களும் கேட்டோம். கேட்டுட்டு போலீஸ் தகவல் கொடுக்குறோம். இந்த மாதிரி செய்தி சொல்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க செய்தி சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் அஞ்சட்டி இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்குறோம். அந்த அம்மா வந்து மெத்தனை போக்கில் செயல்படுது. 8 மணிக்கு மெத்தனை போக்கில் தான் செயல்பட்டுக்குது. வந்து பார்த்துக்கலாம் போங்க, அப்படி பண்ணிக்கலாம் போங்கன்னு சொல்லிட்டு மெத்தனை போக்கில் செயல்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒரு சின்னதுறை எஸ்ஐயும் போலீஸும் ஒரு ஏட்டையும் அனுப்பிவிட்டாங்க. அது வந்து சும்மா ஒரு மேல் கண்ணோட்டத்துக்காக வந்து போனாங்க தவிர முழு தீவிர விசாரணை இல்லைங்க. மெத்தனை போக்கு காசு கொடுத்தா இந்த இன்ஸ்பெக்டர் அஞ்சட்டி இன்ஸ்பெக்டர் எல்லா வேலையும் செய்வோம். கூட அந்த ஆளுங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அஞ்சட்டி ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, சில உடந்தைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இதுக்கு முழு காரணம், இந்த கொலைக்கு முழு காரணம் வந்து அஞ்சட்டி இன்ஸ்பெக்டர் அம்மா தான், பங்குஜா தான். இந்த இறப்பு எதனால் நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன காரணத்துக்காக நடந்தது, எதுக்காக இந்த பையனை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். பிறகு வந்து இந்த செய்தி வந்து 3 கோரிக்கை வச்சுங்க. 1 கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த பையன் காணாமல் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த இன்ஸ்பெக்டரமாக வரணும், நேரில் வந்து மக்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும். 2வது வந்து என்ன சொன்னோன்னா, இந்த இறப்புக்கு வந்து எங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்டோம், எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் வந்து மனு கொடுக்கும் போது வராத போலீஸு இப்போ வந்து என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா, தேடுதல் வேட்டில் வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். இதுக்கு முழு காரணம் வந்து போலீஸ் வந்து மெத்தனை போக்களை கண்டுக்கவே இல்லைங்க. எங்கள் ஊர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து மாவட்ட இளைஞர்கள் சேர்ந்து வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து நேற்று 4 மணி 25 நிமிஷத்துலேருந்து 4 மணி 25 நிமிஷத்துலேருந்து இந்த பாடியை கண்டுபிடி வரைக்கும் முழு வீச்சில் வந்து கண்டுபிடிச்சிங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. எங்கள் ஊர் வந்து ஒரு இதாக நடந்துச்சுங்க. எப்படின்னா, அந்த பையன் வந்து ரோஹித் என்கிற மோடி எல்லாருக்கிட்டும் சகஜமாக படிப்பான், ஸ்கூல் நல்லா படிப்பான். எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த எங்கள் ஊருக்கு பேர் இழப்புந்தாங்க. இந்த மாதிரி தகவல் கொடுத்தோம், போலீஸு கண்டுக்கல, ரெவன்யூ கண்டுக்கல. இப்போ வந்து டுபாகூர் போலீஸுங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தீவிர தேடுதல் வேட்டையில் வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஒரு பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் போய் வன்மையை கண்டிக்கிறோம், இது வன்மையை கண்டிக்கிறோம். வீட்டில் இருந்து நேற்று 4 மணிக்கு புதன்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, அம்மா நான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போன பையன் வீட்டுக்கு திரும்பலை. நாங்கள் ஒரு 7 மணி வரையிலும் விசாரணை பண்ணணும், கிணறு தொட்டி அதெல்லாம் தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அஞ்சாட்டியில் வந்து எங்கள் சொந்தக்கார பையன் மோடி வந்து காரில் போனோம், ஒரு அக்கா ஒரு அண்ணா பின்னாடி உக்காந்துருந்தாங்க, மோடி வந்து முன்னாடி உக்காந்துருந்தான், காரில் போன நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சிருச்சு ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து உக்காத்து வச்சு விசாரணை பண்ணாங்க. இது வரையிலும் எங்களுக்கு தெரியல, நாங்கள் கூட்டு போகலான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா 6 மணி வரையிலும் நைட்டு 7 மணிலேருந்து பிடிச்சி விடியகாலம் 6 மணி வரையிலும் எங்கள் ஊரில் எல்லாருமே அவங்க காலை கையை பிடிச்சி கெஞ்சி பார்த்தாங்க, அவங்க உண்மையாக சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் நாங்களே கொண்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். போலீஸ்க்கு 9 மணிக்கு நாங்கள் தகவல் சொல்லும் போது, அவன் என்ன பிரதமர் பையனா மோடி பையனா எங்கே இருப்பான், வருவான், போங்க உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கலெக்டர் அம்மா, இன்ஸ்பெக்டர் அம்மா
இங்கே சிட்டானபுரத்தில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நேற்று அங்கே எங்கேயாச்சும் இருப்பான், நீங்கள் போய் தேடி பார்த்துக்கங்க, அவனை காலத்தில் என்ன 2 கோடி நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா 6 மணி வரையிலும் சரி அந்த கழட்டின்னு போன பையங்களை வந்து பிடிச்சி வச்சு எங்கள் ஊரில் எல்லாருமே மொத்த ஊரே ஒரு இடத்துல இருந்து காலை பிடிச்சாங்க, கையை பிடிச்சாங்க, யாருமே சரியான தகவல் சொல்லலை. அப்புறமா நாங்களே தான் கூட்டு போன ஸ்டேஷனில் ஒப்படைச்சு எஸ்ஐ அம்மா இது வரையிலும் ஸ்பாட்டுக்கே வந்தது கிடையாது, யாருமே வரல. நாங்களாக ஒப்படைச்சோம், உண்மை நாங்களாம் அவங்க வாயிலேருந்து வர வச்சோம். பல நேரத்தில் பாடி போட்டிருக்கோம், நீங்கள் போய் எடுத்துக்கான்னு சொன்னதுக்கப்புறம் சாலை மறைவு பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு வந்தாங்க போலீஸு வந்து ஒரு 3-4-5 போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு போயிட்டாங்க, காலையில் நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு. நாங்கள் சாலை மறைவு பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் மொத்த போலீஸு திரண்டு வந்து நாங்கள் இது பண்ணும்போது அந்த பையன் உண்மை சொல்லினுக்கிறோம், இந்த மாதிரி அடித்து நாங்கள் போட்டிருக்கிறோம், போய் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பையன் மோடிக்கு நடந்த மாதிரி ஒரு நாளைக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. இவனா பண்ணினானா, இவனை யாராச்சும் தூண்டி விட்டாங்களா, இவன் எந்த காரில் கூப்பிட்டு போனான், ஷிஃப்ட் பண்ணது எந்த காரு, அவன் எந்த ஊர், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். எங்கள் பையனுக்கு கொடுத்த தண்டனை அவங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்கணும். அப்புறம் பையனுடைய பேர் புட்டனனுடைய இளைய மகன், அந்த 2 பேரும் மாதேவன் என்ற பேரை கொண்டவங்க, மாதேவன் என்ற பேர் கொண்டவங்க. இன்னொரு தம்பி அந்நிய நபர், இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, மற்ற ஒரு நபர் வந்து அவன் கூட சேர்ந்து போயிருந்தேன். அந்த பையனுக்கு வந்து உடந்தையாக இருந்து அவனுக்கு சம்திங் வாங்கி கொடுத்து ஆகாரம் வாங்கி அது இது பண்ணி மெதுவாக கூட்டிட்டு போயிட்டு ஏதோ நினைச்சுக்கிறாங்க. அந்த இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் என்ன நடந்ததுன்னே தெரியல. அது நான் போராட்டத்தில் எங்களுக்கு பதில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் வரவே இல்லை இந்த பக்கம். அவங்கள கூப்பிட கேட்டீங்க, என்ன விசாரணை பண்ணீங்கன்னு கேட்டுச்சுனாக்க எந்த பதிலும் இல்லை. இவங்க தான் வந்து நான் டிஎஸ்பிங்க, நாங்கள் எஸ்பிங்க, எங்களுக்கு வழி விடுங்க, நாங்கள் உங்களுக்கு உண்டான உரிய சட்டமன்றத்தை தீர்க்குறோங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசி வரைக்கும் தீர்க்கல. கடைசியில் சங்கிலி போராட்டம் நடத்தி பிள்ளைங்களுக்கு அந்த இறந்த பிணத்தை கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோங்க. பாடி கிடந்தது உங்களுக்கு தெரியுமா இல்லை போலீஸ் தெரியுமா? நம்ம ஊர் இளைஞர் கண்டுபிடிச்சாங்க. மாவட்ட கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பிள்ளைங்களுக்கு அதிகாரிங்க கண்டுபிடிக்கலைங்க ஐயா. ஆதகத்துல தேடினா மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் விளைவா அந்த ஊருக்கு தகவல் கொடுத்தோம். எல்லாரும் சகலரும் போயிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்னா அந்த பையனை அறுத்து வெட்டி போட்டிருக்கிறாங்க ஐயா. இது எதுக்கோசரம் பண்ணிருக்காங்க என்னன்னு இன்னும் ஆழமான உண்மை என்னன்னு தெரியலங்க ஐயா. உங்களுக்கு யாருனால டவுட் இருக்கா? எங்களுக்கு அந்த 3 பிள்ளைங்களும் சரியான முறையில் விசாரிக்கும் போது தான் தெரியும். ஒரு சின்ன பொடி பையன் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அந்த பையன் வந்து கிரிக்கெட் டீமில் உள்ள பையனை பார்த்து விசாரணிக்கிறான். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ பேசாத அமைதியாக போன்னு சொல்லிக்கிறான். அந்த பையன் மூலம் தான் இந்த பிள்ளைங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சதுங்க. அந்த பையன் மூலம் தான். ஆக அந்த பையன் ஒரு வேளை எங்களுக்கு செய்தி கொடுக்கலனாக்க எங்களுக்கு இன்னும் செய்தி தெரிஞ்சிக்காது. நாங்கள் அவங்ககிட்ட அந்த காவல் அதிகாரிக்கிட்ட காலில் தான் உட்காந்துட்டு இருக்கணும்.